மட்டன் கடையில் வந்து நுரையீரல் கேட்குறப்ப நுரையீரல் வந்து சின்னதாக தான் இருந்தது. ஆடு சின்னதாக வெட்டினதுனால நுரையீரல் சின்னதாக போச்சு. அதில் இருக்க ஜவ்வை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க. நுரையீரல் வந்து ஜவ்வோடு எடுத்துகிட்டு போய் சமைச்சோம்னா நரன்னு இருக்குமாமா. இந்த நுரையீரல் வந்து சின்ன சின்னதாக வந்து கொத்தியும் கொடுத்துட்டாங்க. நுரையீரல் சின்னதாக இருந்ததுனால அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, 3 முட்டையை உடச்சி ஊற்றி நுரையீரல் கொத்து பண்ணியிருங்கன்னு சொல்லிட்டு. சரி, வீட்டுக்கு கொண்டு போயிட்டு 3 முட்டை எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, நீல வாக்கில் அரிஞ்ச ஒரு பச்சை மிளகா, ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டு அதை அடித்து நல்லா கலக்கி வச்சாச்சு. நம்ம அதை தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மட்டன் மசாலா, அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நீலவாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு இந்த நுரையீரல் கொத்து, மஞ்சத்தூள், உப்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இந்த ஒரு மட்டன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இந்த நுரையீரல் மூழ்கிற அளவுக்கு, அதாவது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்பப்போ இடையிடையே மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு வந்து தண்ணியெலாம் குறைஞ்சதுக்கப்புறம், நுரையீரல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த முட்டை அடித்து வச்ச முட்டையை 3 முட்டையை ஊற்றிடுங்க. அடுப்பை வந்து ஓரளவுக்கு குறைச்சிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா முட்டையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டால் போதும், உடனே கிளறாதீங்க. கடைசியில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. நுரையீரல் கொத்து வந்து சூப்பராக இருக்கும்.